எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நான் உங்கள் ஜோதிட ஞானி ஏஎல் சூர்யா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விசித்திரமான காதல், விசித்திரமான திருமணம், திருமணத்திற்கும் மீறிய தகாத உறவு வைக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்ன்றத பார்ப்போம். பொதுவாக பார்த்தா திருமண வயசு வந்துருச்சு, உங்களுடைய பெண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ திருமண வயசு வந்துருச்சு. வந்தும் அவங்க கல்யாணத்துக்கு வேண்டாம் என்று ஒத்தி போடுகிறார்கள், வெகு காலம் தள்ளி போடுறாங்க. அப்படின்னா அவங்களுடைய ஜாதக அமைப்புல சுக்கிரன் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத முக்கியமா அவரு வக்ரமாகி இருக்காரான்னு நீங்க பார்க்கணும். ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் வக்ரமாகி இருந்தால் அவர்களுக்கு ஒன்று திருமண தாமதம் ஏற்படும். நான் பார்த்த ஜாதகம் வரையும் ஒன்று திருமணம் தாமதமான திருமணம் 36 வயசுல நடக்கிறது, இல்லை 38-40 வயசுல நடக்கிறது. பெண்ணாக இருந்தால் 30 வயசுல நடக்கிறது, 35 வயசுல நடக்கிறது. ஸோ சுக்கிரன் வக்ரமாகி இருந்தார்னா இந்த அமைப்பு இயல்பாக ஏற்படும். அப்படி ஒருவேளை சீக்கிரமாவே கல்யாணம் ஆயிடுச்சு, சுக்கிரன் வக்ரமாகி இருந்தும் சீக்கிரமாவே திருமணம் நடைபெற்றால் அந்த திருமணம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் 80% ஒரு 5 ஆண்டுகள் வாழ்வாங்க, இல்லை 7 ஆண்டுகள் வாழ்வாங்க, இல்லை 10 ஆண்டுகள் கூட வாழ்வாங்க. ஆனால் டைவர்ஸ் ஏற்படும், அதாவது திருமண முறிவு ஏற்படும். அப்போ சுக்கிரன் வக்ரமாகி இருந்தாவே ஏற்படுமா அப்படின்னா கிடையாது. குருவோட பார்வை கிடைச்சிருந்தது அப்படின்ற பட்சத்தில் அந்த திருமணம் தாமதமும் ஏற்படாமல் போகலாம். அதே மாதிரி திருமணம் வெற்றிகரமான திருமண தம்பதியராகவும் அவங்க வாழலாம். நான் பார்த்த சில ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா, சமீபமாக பார்த்தேன், சுக்கிரன் ஒரு ஜாதகருக்கு வக்ரமாகி இருந்தது. வக்ரமாகி திருமணம் தாமதமான திருமணமாக அவங்களுக்கு நடந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருவருக்கும் தாம்பத்தியத்தில் ஈடுபடாமலே குடும்பம் நடத்துறாங்க, வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். குழந்தை வேணாங்கிறாங்க. கணவன் மனைவி இருவருக்குமே தாம்பத்தியத்தில் ஈடுபாடு பெரிய அளவுக்கு கிடையாது, எங்களுக்குள்ள பல வருடங்களாக தாம்பத்தியமே கிடையாதுன்னு சொல்றாரு அவர். அப்ப தாம்பத்தியத்துல ஈடுபட்டாதான் குழந்தை பிறக்கும். அதனால அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 6 வருஷம் ஆகியும் குழந்தை இப்ப வரைக்கும் பிறக்கல. அதே போல பாத்தீங்கன்னா சுக்கிரன் வக்ரமாகி இருப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா வயது வித்தியாசம் பாராம, எப்படி ஒரு 60 வயசு ஆணுக்கு ஒரு 20 வயசு பெண்ணோட ஈர்ப்பு ஏற்பட்டு திருமணம் வரைக்கும் போய் திருமணம் நடக்கிறது, இல்லை ஒரு 50 வயது பெண்ணுக்கு ஒரு 30 வயது ஆண்மகனுடன் ஈர்ப்பு ஏற்பட்டு இப்படி பார்க்குறோம். நிறையா கள்ள தொடர்பு, கள்ள காதல், அப்படியே மாமியாரை மருமகன் திருமணம் செஞ்சுக்கிறது, இல்லை காதல் செய்கிறது, இல்லை அவர்கள் கள்ள உறவில் இருப்பது. இதெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான் மேஜரான காரணம். ஆனால் சுக்கிரன் மட்டும் காரணம் இல்லை. சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல வக்ரமாகி அதோட பார்த்தீங்கன்னா புதனும் நீசமாகி இருந்தால், புதன் எங்க நீசமாவாரு? மீனம் வீட்டுல தான் நீசமாவாரு. சுக்கிரன் அங்க வக்ரமா இருக்கு, ஒன்னாவே இருக்காங்கன்ற பட்சத்துல ஆண் மீது ஆண் இல்ல பெண் மீது பெண் ஒரு பாலினத்தினர் ஈர்ப்பு ஏற்படும். அதாவது ஒரு பாலினத்தின் மீது ஈர்ப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா புதன்கிறது அலி கிரகம். நம்ம பாக்குறோம், இப்போ உயர் நீதிமன்றமே, சுப்ரீம் கோர்ட்டே அதற்கு இப்போ ஒத்த பாலினத்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். இப்ப லெஸ்பியன்லாம் பார்த்துருப்போம், நாம ஒரு ஒன்னா வாழ்றாங்க, இப்ப திருமணம் செஞ்சுக்கிறாங்க. நாம அவங்கள தவறான கண்ணோட்டத்துல பாக்குறோம் சமுதாயத்துல. ஏன்னா அது ஒரு முரணான ஒரு திருமணமாக, முரணான ஒரு உறவு முறையா இருக்கு. ஆனா அதற்கு அவர்கள் மட்டும் காரணம் கிடையாது. கிரகங்கள் தான் மனிதனை ஆட்டி படைக்குது. கிரகங்கள் தான் மேஜரான காரணம்னு சொல்லுவேன். சுக்கிரன் வக்ரமாகி இருந்தாலே திருமணம் காலியா அவுட்டான்னு கேட்டா அதற்கு நிவர்த்தி உண்டு, அதற்கு பரிகாரம் உண்டு. இப்போ சுக்கிரனோட ராகுவோ கேதுவோ இருந்தால் அந்த திருமணம், எல்லா திருமணமும் தோல்வி அடைகிறது கிடையாது, சிறப்பான திருமணமாக அமைவதும் உண்டு. அதே போல குரு பார்வை கிடைச்சிட்டாலும் அல்லது சுக்கிரனோட குரு இருந்தா ஓரளவுக்கு திருமண தோல்வியை தவிர்க்கும். ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் தனித்து வக்ரமாகி, தனியா யாரோடையும் இல்லாம தனித்து வக்ரமாகி எந்த ஒரு குரு பார்வையும் கிடைக்காத பட்சத்தில் அவர்களுக்கு காமத்தின் மீது ஈடுபாடு ஏற்படாது. ஏன்னா சுக்கிரன் தான் போகக்காரகன். இப்போ காமத்தை தூண்டக்கூடிய ஆண்களோட ஜாதகத்தை பார்க்கும்போது சுக்கிரன் தான் காமத்தை தூண்டக்கூடிய ஒரு காரகத்துவம் பெற்ற ஒரு கிரகம். அதே வேளையில பாத்தீங்கன்னா சுக்கிரன் வக்ரமாகி ராகு கேது நல்ல நிலையில் இருந்தால் அதீத காமத்தில் ஈடுபட்டு புகுந்து விளையாடுவாங்க.
காமத்தின் உச்சகட்டத்திற்கு ஈடுபட்டு எல்லா விதமான புணருதல், கூச்சம் இல்லாம காமத்துல உச்சகட்டத்தில் ஈடுபடுவாங்க. அதே போல ஒரு ஜாதக அமைப்புல சுக்கிரன் ராகு சேர்க்கை, சந்திரன் ராகு சேர்க்கை இருந்தால் அவர்களுக்கு கள்ள தொடர்பு ஏற்படும். எல்லாருக்கும் ஏற்படுமானா 80% நம்ம பார்த்த வரைக்கும் ஏற்படும். சுக்கிரனோ ராகுவும் சேர்ந்து இருக்கு, இல்ல சந்திரன் ராகு, ஏன்னா சந்திரன் மனோகாரகன், இப்போ ராகு போகக்காரகன். அப்படிப்பட்ட பட்சத்துல அவர்களுக்கு திருமணத்தை மீறி ஒரு பெண்ணாக இருந்தால் கல்யாணம் ஆன பிறகு ஒரு ஆண் மீது, ஒரு கணவரை தவிர ஒரு ஆண் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு அவர்கள் ஓடி போறது, இல்ல ஒரு ஆண் மகன் திருமணம் ஆன பிறகு மனைவியை தாண்டி வேற ஒரு பெண்ணோட ஈர்ப்பு ஏற்பட்டு, இப்போ சமீபமாக நான் பார்க்கும்போது சுக்கிரன் வக்கரமாகி திருமணம் தாமதம் சொல்லியிருப்பேன், இருவரும் தாம்பத்தியத்தில் ஈடுபடலன்னு சொல்லியிருப்பேன். ஆனா அவருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப பார்த்தா 41 வயது ஆகுது. அவருக்கு 20 வயது பெண் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு நான் திருமணம் செஞ்சுக்கலாமா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்கிறாரு. அதே போல சுக்கிரன் மறைவு ஸ்தானங்கள்ல இருந்தா 6, 8, 12 மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்படி சுக்கிரன் தனித்து இருந்து மறைவு ஸ்தானங்கள் இருந்தா 80% அவர்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக ஒருவனுக்கு ஒரு தீ அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வாழ்வாங்க. இல்ல சுக்கிரன் தனித்து 5ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ இருக்கும்போது யாரோட நட்சத்திர கால் வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும். செவ்வாயோட நட்சத்திர கால் வாங்கியிருக்காரா, அப்போ அவர்களுக்கு காமத்தின் மீது அதீத ஈடுபாடு ஏற்படும். ஏன்னா செவ்வாய் என்பது இரத்தக்காரகன், சகோதரக்காரகன். இப்போ செவ்வாய் ஒரு ஜாதகத்துல பார்த்தா லக்னத்தை பாக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு செவ்வாய் தனித்த செவ்வாய் பாக்குது அப்படின்னா அவர் என்ன நிலையில இருக்காருன்னு பார்க்கணும், உச்சமா இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஓரளவுக்கு வாக்குவாதம் உடையவர்களாக இருப்பார்கள். ஆனா அதே வேளையில செவ்வாய் சனி ராகுவோட சேர்ந்து இருந்து லக்னத்தை பார்க்கும் பட்சத்தில் அவர்களுக்கு காமத்தின் மீது அதீத ஈடுபாடு இருக்கும். அதே வேளையில் அந்த ஜாதகரோ ஜாதகியோ கடுமையான கோபக்காரராகவும் அதே வேளை முரட்டு சுபாவம் உடையவராகவும் இருப்பாங்க. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசி, மேஷ ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு எடுத்தோம் அப்படியே என்ன சொல்றது முன்கோபக்காரர்களாக இருப்பாங்க. மேஷமும் சிம்மமும் கேட்கவே தேவையில்லைன்னா மேஷம் செவ்வாய் வீடு, சிம்மம் சூரியனோட வீடு. நெருப்பு, சூரியன் நெருப்பு காரகன். அப்போ உச்சகட்ட கோபம் ஒரு சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் செய்யணும், நம்மளை பழி வாங்கணும் அப்படின்னா பழி வாங்கி விடுவார்கள். இவர்கள்லாம் ரொம்ப கோபம் ஜாஸ்தி வரக்கூடிய ராசி இதெல்லாம். இதே போல தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோஸ்ல வேறு வேறு அமைப்புகள், ஜாதக அமைப்புலாம் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ ஜாதகம் பார்க்குறவங்க நான் என்ன சொல்லுவேன்னா, கருங்காலி மாலை அண்ட் கருங்காலி பிரேஸ்லெட் இதெல்லாம் நீங்க ஒரு பாசிட்டிவ் மைண்ட் வேணும், ஒரு லைஃப்ல நிறைய பண வரவு வரணும், நான் எதை தொட்டு கொடுக்குறேனோ சுபிக்ஷம் தொலங்காதவனும் தொலங்கிடுவான், நான் தொட்டாவே தொலங்கிடுவானுங்க. ஸோ நான் பிரார்த்தனை பண்ணி அந்த இதை கொடுத்துட்டு இருக்கேன், அந்த மாலையும் பிரேஸ்லெட்டும். அது கொஞ்சம் காஸ்ட்லி தான், அது வெளியில கம்பேர் பண்ணும்போது அது காஸ்ட்லி. பட் ஆனால் பவித்திரமான ஒரு இடத்துல வாங்கி அதை பூஜை பண்ணி நான் பிரார்த்தனை பண்ணி தான் கொடுக்கறது. விருப்பமா இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்க தொடர்பு கொண்டு அந்த மாலை பிரேஸ்லெட்டை வாங்கிக்கலாம்.